ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான முறையில் ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்ட சாம்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 75 கிராம் ரேஷன் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வாஷ் பண்ண ரேஷன் பருப்பை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜீரகம் சேர்த்து நல்லா தண்ணி வச்சு நான் வேக வைக்கிறேங்க. அதை அப்படியே மீடியம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா அப்படியே பருப்பு இந்த மாதிரி மலர்ந்து வந்துடும். இந்த பருப்பு வேகிற டைமில் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக வெந்நீர் வச்சுருந்திங்கன்னா அதுவுமே நல்லா கொதிச்சு வந்துடுங்க. அந்த வெந்நீர் அப்படியே அந்த பருப்பில் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணியை தாங்க நான் கொதிக்க வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயை நான் உள்ளே சேர்த்துட்டேங்க. குழம்புக்கு சாம்பாருக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லியும் உள்ளே சேர்த்து சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இருந்தாலுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், தனி மிளகாய் தூள், நாட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து அப்படியே குழம்ப நல்லா கிளறி விட்டுறலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா குழம்ப கிளறி விட்டுறலாம். காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா அரை வேக்காடுக்கு மேலே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம், பட்டை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு பெருங்காயமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை சேர்த்து நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான முறையில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லா காயும் வதக்கியுமே செய்யலாம், கடைசியாக கூட பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வெளியில் போகும்போது எமர்ஜென்சியாக இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காயை நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேங்க, நீங்கள் கொஞ்சம் நீல வாக்கில் கூட போட்டுக்கலாம் பெருசாகவே. இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க சைடிஷாக நான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.